இன்றைக்கி எங்கள் குட்டீஸ் எல்லாத்துக்குமே வேக்சினேஷன் டே. அதுக்காக கிளம்பிட்டோம். இன்றைக்கி 4 பேரையுமே நெயில் கட் பண்ணி குளிக்க வைக்கணும். ஒருத்தனுக்கு நெயில் கட் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது, 4 பேருக்கு பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஓடிட்டே வேறு இருக்கானுங்க. நான் ரீசன்ட் டைம்ஸாக இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால லைட்டாக வார்ம் வாட்டரில் வந்து நல்லா குளிக்க வச்சாச்சு. நல்லா ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சாச்சு பிள்ளைங்க எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3:30 கிட்ட வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் ஹாஸ்பிட்டல் வந்து 5 o'clock வந்து ஓப்பன். 3:30 கிளம்பி போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அது வந்து பஸ் வந்து சரிஞ்சிடுச்சு. மற்றபடி யாருக்கும் எதுவும் ஆகலை. பஸ் கண்ணாடி எல்லாமே உடஞ்சிடுச்சு. பஸ் வந்து அப்படியே சரிஞ்சு மட்டும் விழுந்துடுச்சு. வேனு. மற்றபடி யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ இவன் வந்து உள்ளே கடக்கவே மாட்டான். ஒரே சவுண்டு கூடையிலேருந்து வெளியே தூக்கி மடியில் வச்சா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நேம் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரும் இல்லை, நம்ம ஜோயா குட்டி தான். அப்படியே ஃப்ளாட்டு மேம் எழுப்ப எந்திக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு தூக்கம் அவங்களுக்கு. நல்லா காற்றுல நல்லா வந்தாங்களா, சரியான தூக்கம். கண்ணை மூடிட்டு எப்படி கிடக்கிறா பாருங்கள், அவ்வளோ ஒரு தூக்கம். ஸோ டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வேக்சினேஷன் எல்லாம் போட்டுட்டு அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து செக் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து காஃபி வந்து குடித்தோம். அம்மா வீட்டிலேருந்தே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் காஃபி வந்து குடிச்சிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா பாருங்கள் நல்லா ஆற்றி காஃபி குடிக்கிறாங்க. கிளம்பும் போது வந்து நைட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து கேக் எசென்ஷியல் டீலர் அந்த ஷாப்புக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் நைட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பும் போதே. வேக்சின் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன்.